இப்ப சூரிய கிரகணமும் வருது. இதனுடைய தாக்கம் எங்களுக்கு இருக்குமான்னு கேட்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தன்று என்ன செயல் செய்யணும், என்ன செய்யக்கூடாது? இப்போ இந்த ராசி என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை சார் நாங்கள் தள்ளி தானே பண்ணுறோம், ஆடிப்பெருக்கு தாண்டிருச்சு இல்லையா, ஆடி 18 ஆடி 18 தாண்டிச்சுன்னா கிரகணத்துக்கு முன்ன பின்ன 2 நாள், அந்த ஆகஸ்ட் 12 வருது, முன்ன பின்ன 2 நாளுமே இந்த எஃபெக்ட் இருக்கு. புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன், அட்வான்ஸ் கொடுக்குறேன், இதெல்லாம் வேணாம். இந்த 3 நாள் தானே, அப்புறம் பண்ணிக்கலாமே, பண்ணி பொறுமையா கூட பண்ணிக்கலாமே. இல்லை சக்சஸ் கிடைக்கணும்னா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே இவரை தெரியுங்க. அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். இப்ப கெஸ் பண்ணிருப்பீங்க யாருன்னு. ஆமாங்க, வாஸ்து நிபுணர் நம்மளுடைய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பர் சார். நிறைய பேர் உங்க பதிவுகளை பாக்குறாங்க. குறிப்பா சொல்லணும்னா நிறைய கமெண்ட்ஸ் போடுறாங்க. சோ அந்த கமெண்ட்டை படிக்கும் போது இந்த டாபிக் நம்ம சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கே ஒரு தோணல் வருது. அப்படி நான் பார்த்து எடுத்த ஒரு டாபிக் தான் இது. என்னன்னா, சூரிய கிரகணம் பிளஸ் அமாவாசை, ஆடி அமாவாசை ரெண்டுமே ஒரே நாள்ல வருது சார். இந்த ஆகஸ்ட் மாசம் வரக்கூடிய ஆடி அமாவாசை பிளஸ் சூரிய கிரகணம். இப்ப சூரிய கிரகணம் அப்படின்னாலே இந்த விஷயங்கள்லாம் செய்யாதீங்க, இந்த இடத்துக்கு போவே கூடாது, கண்டிப்பா இந்த ராசிக்காரர்கள்லாம் பரிகாரம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். சோ இந்த சூரிய கிரகணத்தை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுங்க. ஒவ்வொரு ராசியினரும் என்ன செய்யணும், என்ன தவிர்க்கணும்ன்றதை நம்ம பார்த்துடலாம். நிச்சயமா. முதல்ல இந்த வருடம் நடக்கின்ற வருடத்துல சிறப்பான வருடம். ஏன்னா சூரிய கிரகணம் ஆடி அமாவாசையும் இரண்டும் கடந்து வர்றதுனால உலக அளவுல பல மாறுதல் ஏற்பட போகுது. அந்த உலகத்தில் இருக்கிற நமக்கும் ஏற்பட போகுது. இந்த 12 ராசிகளுக்கு என்ன நடக்க போகுதுன்னா, முதல்ல செய்யக்கூடியவைன்னு நிறைய இருக்கு. இந்த ஆடி அமாவாசை ஒட்டி நிறைய வரும், செய்யக்கூடாதுன்னு வருது. அப்ப மனிதர்கள் இதை சரியாக கடைபிடித்தால் விதியை வெல்லும் வல்லமை படைக்கின்ற காலகட்டம். ஜாதகத்துல பல தோஷங்களுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்க. மாத்திரு தோஷமா, பித்ரு தோஷமா, அதுல பாத்தீங்கன்னா கிரகண தோஷங்கள் பிறந்திருப்பாங்க, தந்தை வழி தோஷங்கள், தாய் வழி தோஷங்கள், பூர்வ கர்மாக்கள், கர்மாவை மாற்ற காலம் பிறந்திருக்கிறது. அப்ப இந்த கிரகணமும் அமாவாசையும், அது ஆடி அமாவாசை, முன்னோர்களும் கிரகணம் அனைத்துக்கும் அந்த நெகட்டிவ் அப்படியே மாத்தி வாழ்வுல பாசிட்டிவ், புதுசா ஒரு மனிதன் பிறந்து அந்த ஜாதகம் இருந்து அப்படி இருக்கும், அது மாறக்கூடிய காலகட்டம். அப்ப நம்ம இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திட்டு ஒரு சில வழிமுறைகள் சொல்ல போறேன். ஆண் பெண் இருவரும் கடைபிடிச்சா ஜெயிக்க போகிற காலகட்டம் உங்களுக்கு வந்தாச்சுங்க. சூப்பர் சார். நிச்சயமா மிஸ் பண்ணாம முழு பதிவையும் பாருங்க. ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன தவிர்க்கணும். 2 நாள் தாங்க. இந்த 2 நாள் மட்டும் சார் சொல்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா லைஃப் ஃபுல்லா நல்லா இருக்க போகுது. பாத்துடலாம் சார் ஒவ்வொரு ராசியா. ரொம்ப அருமையா சொல்லிட்டு இருக்கீங்க சார். ஆடி மாதத்துல வரக்கூடிய சூரிய கிரகணம் பிளஸ் ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை அப்படின்னாலே முன்னோர் வழிபாடு செய்யறது நம்மளுடைய வழக்கம் தான். ஸோ காலகாலமா செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப சூரிய கிரகணமும் வருது. இதனுடைய தாக்கம் எங்களுக்கு இருக்குமான்னு கேட்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தன்று என்ன செயல் செய்யணும், என்ன செய்யக்கூடாது? நிச்சயமாக ரிஷபராசி அன்பர்கள் இந்த கிரகண காலகட்டமும் அமாவாசையும் செய்ய வேண்டியது பலது ஒன்றது, தவிர்க்க வேண்டியது பலது இருக்குங்க. இப்ப நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் டவுட் வரதுன்னா, கிரகணமும் வருது அமாவாசையும் வருது, ஃபர்ஸ்ட் எதை பண்ணலாம், எதை பண்ணக்கூடாது. நிச்சயமாக அது ஒவ்வொரு ஜாதகத்தை அடிப்படையில் மாறுது. நம்ம சொல்ல போற விஷயம் தெரிஞ்சிடும். ஒரு சில விஷயங்கள் செய்யணும், திதி கொடுக்க வேண்டிய வழிபாடு உண்டு, தவிர்க்க வேண்டியது உண்டு. அதை தான் பார்க்குறோம். முதல்ல இந்த ரிஷபராசி அன்பர்கள் என்னன்னா, வாழ்க்கையில இருக்கிற தடைகளுக்கு விடிவு காலம் இந்த கிரகணத்தை பண்ணலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ஸாக மாற்றுற நேரம். அப்போ பிறப்பின் அடிப்படையில் ஒரு சில தோஷங்களாக இருக்கலாம், கர்ம வினையாக இருக்கலாம், அதெல்லாம் மாற்றக்கூடியது. முதல்ல இவங்க ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயம்னா, இந்த நேரத்தில் இந்த இடம் வாங்குறேன், வண்டி வாகனம் வாங்குறேன், அட்வான்ஸ் கொடுக்க தவிர்க்கணும். இந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வாங்குறது இடம் சீப்பஸ்ட் ப்ரைஸில் வரும், ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்களுக்கு பொதுவாகவே திருமண யோகம் இந்த ராசிக்கு உண்டு. இப்போ தான் இப்போ இந்த கிரகண நேரத்தில் போய் ஜாதகம் பார்த்துட்டு மண்டபத்துக்கு காசு கொடுத்தோம், புடவை எடுத்தோம், நகை எடுத்தோன்னு பண்ணக்கூடாத காலகட்டம். இப்போ இந்த ராசி என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை சார் நாங்கள் தள்ளி தானே பண்ணுறோம், ஆடிப்பெருக்கு தாண்டிருச்சு இல்லையா, ஆடி 18 தாண்டிச்சுன்னா கிரகணத்துக்கு முன்ன பின்ன 2 நாள், அந்த ஆகஸ்ட் 12 வருது, முன்ன பின்ன 2 நாளுமே இந்த எஃபெக்ட் இருக்கு. அப்போ 11, 12, 13 ஆமா 3 நாளும் கொஞ்சம் ஜாகிரதையா நிச்சயமா இருக்கணும். ஏன் அப்படின்னா,
எப்பவுமே அதோட எஃபெக்ட் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும். ஒரு சிலருக்கு நைட் நேரம் வந்தாலும் அந்த எஃபெக்ட் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் தவிர்க்க வேண்டியது தெரிஞ்சுக்கலாம். முதல்ல புது வேலைக்கு அப்ளை பண்ணுறது தவிர்த்துருங்க. சரி, இருக்கிற வேலையை இருங்க. அப்புறம் நல்ல நாள் பார்த்து கிரகணம் முடிஞ்சு கூட அப்ளை பண்ணுறலாம். இந்த நேரத்தில் மேலதிகாரிடம் கனிவாக பேசணும். உங்களுக்கு ஏன்னா ரொம்ப டென்ஷனாக உங்கள் ராசி தான் சந்திரன் உச்சம் பெறும். சந்திரன் சேர்ந்து தான் கிரகணம் வருது. அப்போ இந்த நேரத்தில் பதட்டம் வரும், கோபங்கள் வரும், ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் அறியாமையே பேசிடுவீங்க. இது மேனேஜர்கிட்டையும் சரி, உறவுகள்கிட்டையும் சரி, கடுமையான வார்த்தைகளாக பேசுகிற மாதிரி வந்துடும். அப்போ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நம்மளுக்கு ஒரு மாதிரி மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா பூர்வீக ரீதியான சொத்தை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ போகணும், ஏன்னா 4ஆம் அதிபதி சம்மந்தப்படலாம், பூர்வீக சொத்தை பேசலாம், அது விஷயத்தை ஆரம்பிக்கலாம். ஒருப்பா 2 நாள் போட்டோம், கிரகண காலத்துக்கு ஏன்பா பண்ணுறோன்னு தள்ளி போடுங்க. அப்போ இதெல்லாம் தள்ளி போட்டாலே இவங்களுக்கு சிறப்பாக வந்துடும். இப்போ திருமண காலகட்டம் அது வந்திருக்கு இல்லையா, அப்போ அதை கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னோம். இதில் ஆல்ரெடி 2வது மேரேஜ் இருக்கப்போ அவங்களும் வெயிட் பண்ணி ஆகணும். இப்போ ஓவராலாக இந்த திருமண பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் வேண்டாம். சரி, இதில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். புதுசாக புதுப்பிக்கிறேன் இதெல்லாம் வேண்டாம். இதில் நிறைய பேருங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷனு, புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன், அட்வான்ஸ் கொடுக்குறேன், இதெல்லாம் வேணாம். இந்த 3 நாள் தானே, அப்புறம் பண்ணிக்கலாமே, பொறுமையாக கூட பண்ணிக்கலாமே. இல்லை சக்ஸஸ் கிடைக்கணும்னா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அதாவது நமக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய, இப்போ மீடியா உங்கள் சேனல் இருக்கிறனால அது போய் சேர்ந்துருது. சரி, எதெல்லாம் பண்ணணும்? முதல்ல பிறப்பின் அடிப்படையில் ஒரு சில கர்ம வினை இருக்குது, கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், 100% ஒர்க் பண்ணுறோம், ஆனால் எஃபெக்ட் இல்லை. பிறந்த காலத்து ஜாதகத்தை சொல்லுவாங்க, தந்தை தோஷம் இருக்குது, தாய் தோஷம் இருக்குது, செய்வினை இருக்குது, இது மாதிரி நிறைய ஜாதகத்தில் கேள்விப்படுறாங்க இல்லையா. ஜாதக அடிப்படையில் சந்திரன் ராகு, சந்திரன் கேது, இல்லை சூரியன் ராகு, சூரியன் கேது இருக்கிறவங்க, இல்லை ராகு கேது தோஷத்தில் பிறந்தவங்க, இல்லை கால சர்ப்ப தோஷம், இது மாதிரிலாம் பிறந்தவங்க ஒரு வெளிச்சம் இல்லை, விடியல் இல்லைன்னா அவங்களுக்கு இதுதான் யோகம். இந்த நேரத்தில் சர்ப்பம் சம்பந்தப்பட்ட கோயில்கள், இல்லை புற்று உள்ள கோயில்களுக்கு இந்த கிரகணத்துக்கு முன்னாடி அந்த ஒட்டி அந்த திறக்கிற நேரம், அந்த நேரத்தில் போய் உங்கள் பேரில் ஒரு முறை வழிபாடு பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வரும்போது அந்த நெகட்டிவ் எஃபெக்ட் விலக வாய்ப்புண்டு. கிரகண காலகத்தை ஒட்டி வழிபாடு செய்யும்போது, ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தோஷத்தை அங்கேயே விட்டுட்டு வர மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு தோஷம் இருக்குது அந்த கோயிலை பரிகாரம் பண்ணிட்டு வர மாதிரி. இந்த நேரம் தான் முள்ளால் எடுக்கிறத இந்த நேரம் அப்படியே பயன்படுத்திட்டு வந்துடுங்க. அப்போ பித்ருதோஷம், மாத்திருதோஷம், வேறு ஏதாவது செய்வனையாக இருக்கலாம், கண்ணுக்கு தெரியாத சக்தி அனைத்தும் விலகலாம். இதில் இவங்க ஒரு சில விஷயங்கள் செஞ்சாகணும். முன்னோர்களை திதி கொடுக்கலாமா, திதி கொடுக்கறது படையல் செய்து அவங்களுக்கு வழிபாடு பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. அப்போ முன்னோர்கள் வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டம், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. கோயிலையும் கொடுக்கலாம், வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம், இது காகத்துக்கு வைக்கிறது ஓகே. இந்த கிரகண காலகட்டம் பார்த்திங்கன்னா இரவு நேரமாக வரும். இரவு நேரமாக இருக்கிறனால ஒரு குறிப்பிட்ட வயதுடைய ஆண் பெண்கள் தாம்பத்தியத்தை தவிர்க்க வேண்டியது. இந்த நேரத்தில் தூக்கம் சம்மந்தப்பட்டது, இந்த நேரத்தில் கொஞ்சம் ஸ்லீப்பிங் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அப்போ இந்த கிரகண எஃபெக்ட் அதாக இருக்கும். இந்த நேரத்தில் நைட் டியூட்டி பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, புதுசாக அப்ளை பண்ணுறேன், இந்த மொபைலில் நைட்டில் அப்ளை பண்ணுறது, ஆன்லைன் டிரான்சாக்ஷன், இதெல்லாம் சிக்கலை ஏற்படுத்திடும். அப்போ இந்த நேரத்தில் ஹெல்த்து சம்மந்தப்பட்டதை ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டிய நேரம். இதெல்லாம் இருந்தால் இந்த காலகட்டத்தை, கிரகணத்தை நமக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய காலகட்டம். முன்னோர்கள் ஆசீர்வாதம் உண்டு, நெகட்டிவ் தோஷத்தை விளக்குறோம், குலதெய்வ அருள் வரைக்கும். குலதெய்வ கட்டு இருக்குது, குலதெய்வம் இல்லைன்னு சொன்னவங்க கூட மாற்றக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. ஏன்னா இந்த கிரகண காலகட்டம் தலைமுறையாக இருந்த தோஷத்தை உடைக்க வலிமை படைத்ததுங்க. சூப்பர் சார். கிரகணம் அப்படின்னாலே ஒரு விதமான அச்சம் இருக்கும் எல்லாருக்கும். ஆடி அமாவாசைக்கு முன்னோர்களுக்கு செய்யணுமே, ரெண்டுமே சேர்ந்து வருதே, ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ரொம்ப தெளிவா ஒரு சிறப்பான விடை வந்து மக்களுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு ரொம்ப ஹாப்பியான நியூஸா இருக்கும். கிரகணத்தையும் எப்படி நம்ம சாதகமா நம்மளால மாத்திக்க முடியும் அப்படின்னு ரொம்ப சூப்பரான பதிவு சார். நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆடி அமாவாசையும் வருது, கிரகணமும் இருக்கு. ஸோ சூரிய கிரகணம் பிளஸ் ஆடி அமாவாசை ரெண்டுமே உங்களுக்கு பயனுள்ள மெசேஜ் வந்து சார் கொடுத்திருக்காங்க. இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க வந்து அஸ்ட்ராலஜி பார்க்கணும், உங்க ஜாதகத்தை பார்க்கணும், இல்ல உங்க உறவுகளுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னாலும் சாரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. டைரக்ட் கன்சல்டேஷனும் இருக்கு, ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களே ஜாதகம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நான் ஒரு ஜோசியர் ஆகணும், நான் ஜாதகம் கத்துக்கணும், என் ஜாதகத்தையும் என் குடும்ப ஜாதகத்தையும் நானே பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அதுக்கும் சார் ஒரு சூப்பரான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. என்னன்னு தானே கேக்குறீங்க? இந்த புத்தகம் தான். அதாவது ரொம்ப அருமையா ஜாதகத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த புக்கை நீங்க படிச்சாலே நீங்களும் ஜோதிடர் ஆகலாம்.
அந்த அரிய வாய்ப்பு உங்களுக்கும் காத்துட்டு இருக்கு, உங்க கதவை தட்டுது அப்படின்னே வச்சுக்கோங்க. ஸோ இந்த புக் உங்களுக்கு வேணும்னு நினைச்சாலும் வீடியோல தெரியுற அதே சேம் நம்பருக்கு கால் பண்ணி இந்த புக்கை நீங்க கொரியர் மூலமா எடுத்துக்கலாம். இதை தவிர்த்து அமேசான், பிளிப்கார்ட்லயும் இந்த புக் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அதை கூட பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஜாதகமும் கத்துக்கலாம், ஜாதகமும் பார்க்கலாம், 2 ஆப்ஷனும் இருக்கு. 2த்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில, அற்புதமான நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.